வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்திற்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர், குழந்தை செல்வத்துக்கு அதிபதி, அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா, கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பெயர்ச்சியானது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அந்த ரிஷப மனை என்பது கால சக்கரத்தினுடைய 2வது வீடு, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிஷப மனையில் இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்த போகிறார். அப்போ ரிஷப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த 12 ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடம் பெயர்ச்சியாக கூடிய இந்த குருவால என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பு முனைகள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்று சொல்வார்களே, அப்படி ஒன்றும் கிடையாது. பதவி மாற்றங்கள், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தொழில் மாற்றங்கள் நன்றாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு வேலையில் நான் இருந்துட்டு இருக்கிறோம், எப்படியோ ஒரு ஜீவனம் போய்கொண்டிருக்கிறது, தான் படித்த படிப்பு ஒன்று ஆனால் வேலை பார்ப்பது வேறு அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்மராசியம் அன்பர்களுக்கு இப்போ படிப்புக்குண்டான ஒரு வேலை, நல்ல வேலை, நல்ல மாற்றம் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10ஆம் இடம் என்பது ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ இதுவரைக்கு நீங்க எந்த உழைப்பு போட்டிருக்கிறீர்களோ அந்த உழைப்புக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது, கௌரவம் கிடைக்க போகிறது, பட்டம் கிடைக்க போகிறது, மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அப்போ 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார். அப்போ சிம்ம ராசினருக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் சொல்லணும். அது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அது குரு என்பது தனக்காரகன் அல்லவா? அப்ப தனக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் அமரும் போது தொழில் மூலமாக நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீர்களோ அந்த தொழிலின் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க, நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள், இப்போ சொந்தமாக ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண உந்துதல் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதன் மூலமாக அபிவிருத்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், குருமார்களுடைய தன்மைகள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த சிம்ம ராசினருக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக அந்த 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ தனஸ்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் இருக்கிறது. அப்போ என்ன ஆக போகிறது? தனத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துக்காக என்னென்ன செலவு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை சுப காரியங்களை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள், அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு இருந்தவர்கள், கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கல, அதாவது நான் எங்கே பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, அல்லது தன் பேச்சை தன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட கேட்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, 4 பேர் உங்களை மதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை
பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகிறது. உங்களுடைய வாக்கு பலிதமாக போகிறது. நீங்கள் எந்த பேச்சு பேசுகிறீர்களோ அந்த பேச்சின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் தன்னுடைய பேச்சை அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் பெருக்கக்கூடிய தன்மை. கன்சல்டன்சி, கமிஷன், மார்க்கெட்டிங், அதாவது டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸாக அமையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். என குரு பகவான் அந்த கேதுவை பார்க்கின்ற காரணத்தால் கேல யோகத்தால் தனத்தை பெருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை. இதுவரைக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்டத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்வதற்கான நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக சம சப்தம பார்வையாக அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும். ஸோ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு பல தொல்லைகளை, சுகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். உடம்பு சம்பந்தப்பட்ட இதில், அதாவது எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறது என்று இருக்கின்றவர்களுக்கும், தாயின் சுகத்தை அறியாதவர்கள், அதாவது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், அல்லது தாயை விட்டு வெளியில் இருந்தவர்கள், இதெல்லாம் தாயுடன் ஒன்று கூறுவதற்கான வாய்ப்புகள், தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கல, என்னதான் உழைச்சாலும் அது ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலையே என்று இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நிச்சயமாக வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கிறதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? 6ஆம் இடம் என்பது கடன் சார்ந்த விஷயங்கள். அப்போ இதுவரை கடனையே அடைக்க முடியல, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இஎம்ஐக்கே போகுது, அல்லது ஏதாவது ஒரு செலவுக்கே போகுது, கடன் வாட்டி வதைக்கிறது என்று இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அந்த கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அப்போ கடன் படிப்படியாக குறையக்கூடிய வழிகள். அதே சமயத்தில் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு டைரக்டாக நேர் எதிரியாக இருந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் மறைமுகமாக இன்டைரக்டாக நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். யார் தான் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று இனம் கண்டு கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தது சிம்மராசி என்பர்கள். இவர்கள் தான் நமக்கு தொல்லை தருகிறார்கள் என்கின்றதை கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லது ஒரு சில அந்த எதிரியிலிருந்து விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஒரு சிலருக்கு எதிரிகளை நண்பர்களாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அப்போ நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது, 2-3 வருடங்களாக அது சிக்கல்ல இருந்துட்டு இருக்கு, ஒரு விடையே தெரியல அப்படின்னு தவித்து கொண்டிருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் நிச்சயமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 6ஆம் இடம் என்பது வேலை. பார்த்தீங்களா, அந்த வேலை இல்லாதவர்கள், இதுவரைக்கும் ஒரு சரியான வேலை கிடைக்கலங்கிற இப்போ வேலை கிடைத்து விடும், நல்ல வேலையாக அமையும், படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அந்த யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. என ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ நிச்சயமா உங்களை ஊரை விட்டு வெளியே கடத்தக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி, அதாவது வேலைக்காக அல்லது தொழிலுக்காக வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்த இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ 6க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்திலும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். என நெடு நாட்களாகவே பிரச்சனையோடு இருந்தவர்கள், அதாவது தொல்லையாக இருக்கிறது, வரன் எத்தனையோ வரம் பார்த்தேன் ஆனால் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, அதாவது என் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, இப்படி
தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் சுப காரியங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகப் போகிறது. ஆனால் என்னன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத குணமும் ஆக்ரோஷ தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை. அதே சமயத்தில் 9ஆம், அதாவது இதுவரைக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு அந்த இடத்துல ராகுவோடு சனி பார்வையோடு இருந்ததுனால போன குரு பயிற்சிங்கிறது பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த குருவானவர், அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷப மனையில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் பரிபூர்ண ஒளிப்பொன்று இருக்கின்ற காரணத்தால குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயத்தில், நல்லவைகள், தனம் சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அபிவிருத்தி தரக்கூடிய வகையிலும், அதுவும் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் குரு 10ல் இருக்கிறதுனால அந்த குரு அப்படிங்கிறது போதனைகளை செய்வது, சொல்லிக் கொடுப்பது, ஆசிரியர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சட்டம், நீதித்துறை, வக்கீல், இந்த மாதிரி தங்கத்தை வைத்து தங்கம் சார்ந்த துறையில் இருக்கிறதும், மஞ்சள் நிற சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான குரு பயிற்சியாக அமையிருக்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார், அதாவது ஆட்சி பலத்துடன் இருக்காரா, இல்லை உச்ச பலத்துடன் இருக்காரா, இல்லை மூலத்திரிகோண பலன் அல்லது நீசமாக இருக்காரா, அல்லது திக்பலத்துடன் இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க. அதே சமயத்தில் குரு பகவான் சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கா, அல்லது அசுப கிரகங்களுடன் இணைகிறார்களா, அல்லது பார்த்திருக்காரா, என்ன தசாபுத்தி, இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, அதாவது 9 கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ என்ன நடப்பு, தசா புத்தி, அந்தரம், சூட்சமம், இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நன்று, என்ன வேலை நமக்கு கிடைக்கும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அப்போது நிச்சயமாக, அதாவது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.